உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் பட்டு சேலைகளை உருவாக்கும் கைத்தறி நெசவாளர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வு போன்ற பல்வேறு காரணத்தால் பல தொடர் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. காஞ்சிபுரத்தை இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் அனைவரும் அறிந்து கொள்ள செய்தது பட்டு நெசவு தொழில்தான். காஞ்சிபுரத்தில் விவசாயத்திற்கு அடுத்துள்ள மிகப்பெரிய தொழில்களில் ஒன்றாக பட்டுச்சேலை வணிகம் உள்ளது. சுமார் 70,000-க்கும் மேற்பட்டவர்கள் இத்துறை மூலம் வேலை வாய்ப்பை பெற்று வருகின்றனர். மத்திய அரசின் புவிசார் குறியீடு பெற்ற இந்த பாரம்பரிய பட்டுச்சேலைகள் உற்பத்தி பல்வேறு காரணங்களால் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இன்று இந்த பட்டு நெசவு தொழில் பட்டு போய்விடுமோ என்கின்ற அச்சத்தின் பிடியில் நெசவாளர்கள் இருக்கின்றனர். கைத்தறி துணி உற்பத்திகள் அனைத்து ரகங்களிலும் விசைத்தறி உள்ளிட்ட நவீன இயந்திரங்கள் தற்போது ஆக்கிரமித்து விட்டன. இருப்பினும் நவீன இயந்திரங்கள் உற்பத்தி செய்ய முடியாத ரகங்களை மனித தொழில் திறனால் மட்டுமே வழங்கிக் கொண்டிருக்கும் தனித்தன்மை வாய்ந்த பட்டு நெசவாளர்களாக காஞ்சிபுரம் நெசவாளர்கள் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றனர். புடவையின் வண்ணங்கள் மற்றும் வடிவமைப்புகள் எவ்வளவு சிக்கலானவை என்பதை பொறுத்து ஒரு சேலை தயாரிக்க சுமார் 8 முதல் 15 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் சந்தையில் கிடைக்கும் காஞ்சிபுரம் பட்டு புடவைகளின் அசல் தன்மை குறித்த குழப்பம் இன்றும் மக்கள் மனதில் இருந்து வருகின்றது. மேலும் தமிழகத்தின் பிற நகரங்களில் இருந்து வரும் போலி பட்டு புடவைகள் காஞ்சிபுரம் பட்டுச்சேலையாக மறைமுகமாக மாறுகின்றன என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. தங்கம் வெள்ளி கலந்தாதான் காஞ்சிபுரத்தினுடைய சேலை உற்பத்தி ஆகும். தங்கம் விலை ஏறிச்சுன்னா சேலையின் விலை கூடும். 10,000 ரூபாய் சேலை 20,000 ஆகும், 20,000 ரூபாய் சேலை 30,000 ஆகும், 30,000 60,000. அப்படி ஏற சொல்ல பல வெளிநாட்டிலேருந்து வராங்க. சிங்கப்பூர்லேருந்து வராங்க, மலேசியாவிலேருந்து வராங்க, அங்கங்கே வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, கேரளாவிலேருந்து வராங்க. வியாபாரம் நல்லா தான் இருக்குது. ஆனால் விலை ஏற்றத்தால் என்ன பண்ணுறாங்க, அவங்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, காஞ்சிபுரத்தில் போலி சேலையில் எடுத்து போடுறாங்க. போலி சேலைக்கு நிறைய இங்கே காஞ்சிபுரத்தில் அவங்கவுங்க பேர் வச்சுக்கின்னு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் காஞ்சிபுரத்தை சின்னாபின்ன ஆக்கின்னு இன்றைக்கி போலி சேலை வித்துட்டு இருக்காங்க. இந்த நிலை இப்படி நீடிக்க கூடாது. ஜவுளித்துறையில் அதிக மதிப்பு பெற்ற மற்றும் லாபம் தரக்கூடிய உற்பத்தியானது பட்டு நெசவு தொழில்தான். தமிழகத்தில் பட்டு உற்பத்தியில் காஞ்சிபுரம் முதலிடத்திலும், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி 2ஆம் இடத்திலும், கோவை மாவட்டத்தின் சிறுமுகை 3ஆம் இடத்திலும் உள்ளன. இந்த துறையானது சுமார் 20,000 தறிகள் மூலம் பட்டுப்புடவைகளை உருவாக்குகின்றது. ஒவ்வொரு தறிகளும் 2 முதல் 3 நெசவாளர்கள் வேலை செய்கின்றனர். தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் இணைந்து உற்பத்தி செய்யப்பட்ட ஜரிகையை பயன்படுத்தி பட்டு சேலைகள் நெய்யப்படுவதால் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாகவும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் தரமாக உள்ளன. இதன் காரணமாக பிற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் காஞ்சிபுரம் வந்து பட்டு சேலைகளை வாங்கிச் செல்கின்றனர். கைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் கடைகள் மூலமாக ஆண்டுக்கு சராசரியாக 300 முதல் 350 கோடி ரூபாய்க்கு பட்டு சேலை வியாபாரம் காஞ்சிபுரத்தில் நடக்கின்றது. அசல் காஞ்சி பட்டு சேலை குறைந்தபட்சம் 10,000 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 2.5 லட்சம் ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகின்றன. இங்கு ஜரிகை உற்பத்தியில் தங்கமும் வெள்ளியும் முக்கிய மூலப்பொருட்களாக உள்ளன. காஞ்சிபுரம் ஓரிக்கையில் உள்ள தமிழ்நாடு ஜரிகை ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் ஜரிகையில் 0.5% தங்கமும், 40% வெள்ளியும், 35.5% காப்பரும், 24% பட்டு இழையும் உள்ளது. அசல் காஞ்சிபுரம் பட்டுப்புடவையின் ஜரியில் 57% வெள்ளியும் 0.6% தங்கமும் இருக்க வேண்டும். 240 கிராம் ஜரி தயாரிக்க ஒரு வருடத்திற்கு முன்பு 6,000 ரூபாய் ஆகும். ஆனால் இப்போது 15,000 ரூபாய் செலவாகிறது. இது 2.5 மடங்கு அதிகமாகும். இதன் காரணமாக பட்டுச்சேலையின் விலையும் 30% உயர்ந்துள்ளது. இதனால் விற்பனை பாதிக்கப்பட்டு நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்க முடியாமல் போகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் தேர்தல் காரணமாக வியாபாரம் வெகுவாக பாதிக்கப்பட்ட நிலையில் விலையேற்ற காரணத்தால் சேலைகள் வாங்க வாடிக்கையாளர்கள் தயங்குவதாக கவலை தெரிவிக்கின்றனர் நெசவாளர்கள். குறிப்பாக பட்டு சேலை விலை உயர்வுக்கு காரணம் அதனுடைய மூலப்பொருள் வெள்ளி ஜரிகை. வெள்ளியும் தங்கமும் கலந்த மலாம் பூசின அந்த ஜரிகை விலை உயர்ந்து கொண்டே இருப்பதால் சேலைகளுடைய விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தேக்கம் ஏற்படுகிறது. இதை சரி செய்யணும்னு சொன்னால் மத்திய அரசு, மாநில அரசுகள் இந்த தொழிலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னாக்கா மானிய விலையில மூலப்பொருட்களை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதே போல இந்த பட்டு சேலை தேக்கத்தை குறைக்கணும்னா அரசு ரிப்பேர்ட் மானியங்களை வழங்கணும். தொழிலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். பட்டு நெசவு நாங்கள் 45 வருஷமா செஞ்சுருக்கிறோம். ஆனால் இப்போ 4-5 வருஷமா சரியாக செய்ய முடியல. எங்கள் தொழில் ரொம்ப பாதிக்குது.
தங்க விலை வெள்ளி விலை அதிகம் ஏறத்தால எங்களால் அவங்களுக்கு தொழில் கொடுக்க முடியல. எங்களுக்கும் தொழில் செய்ய கொடுக்க வாய்ப்பு இல்லாத நிறுத்தி வைக்கிறாங்க. விலைவாசி ஏற ஏற எங்களுக்கு தொழில் பண்ணிக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு இதான் வேலை தொழில், வேற எந்த தொழிலும் எங்களுக்கு கிடையாது. கடந்த 37 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பட்டுநூல் விலை கடும் உயர்வை சந்தித்துள்ளதாகவும் தமிழகத்தில் மட்டும் சுமார் 300 கோடி ரூபாய் அளவிற்கு பட்டுச்சேலைகள் விற்பனையாகாமல் தேக்கமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் இறக்குமதி பட்டுநூலின் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பு, உறுதியற்ற வேலைவாய்ப்பு மற்றும் போனஸ், நியாயமான கூலி, சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள் இவை எதுவும் கிடைக்காத நிலையை நெசவாளர்கள் சந்தித்து வருவதாக கவலை தெரிவித்துள்ளனர் பட்டு நெசவாளர்கள். இதனால் பட்டு நெசவில் ஈடுபட்டு வந்த சுமார் 40,000 நெசவாளர்கள் வெளி மாவட்டங்களுக்கு வேறு வேலை தேடிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தொழில் இல்லாத காரணத்தால் நெசவாளர் என்ன பண்ணுறாங்க, வேறு தொழிலுக்கு போகிறாங்க. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் 1000 ரூபா வருமா, 800 வருமா, 500 வருமா, வீடு தேடி வேலையை விட்டு போகிறாங்க. பெயிண்ட் அடிக்க போகிறாங்க, சுண்ணாம்பு அடிக்க போகிறாங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறாங்க. இந்த நிலை இப்படியே நீடிச்சதுன்னா இது போராட்டத்தினுடைய வடிவமாக தான் நாங்கள் கொண்டு போவோம். குழந்தையிலேருந்து பட்டு தொழில் தாங்க எங்களுக்கு தெரியும். அதனால தான் பொழைப்பே நடந்தது எங்களுக்கு. ஜிஎஸ்டி வரி, அந்த வரி, இந்த வரின்றாங்க, எதை கேட்டாலும். அதனால எங்களுக்கு தொழில் இல்லாமல் ரொம்ப முடங்கி போயிருக்குங்க. தறிக்காரங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்க. எங்களுக்கு தேக்கமாக இருக்குங்க. புடவை நிறைய தேங்கி போயிருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது இருக்குங்க. நலிவடைந்த நிலையில் இருக்கும் நெசவாளர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்ற மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனே முயற்சி மேற்கொள்ள வேண்டும். தங்கம், வெள்ளி ஆகியவற்றின் விலையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஜிஎஸ்டியை தள்ளுபடி செய்து நெசவாளர்களுக்கு ஜரியை மானிய விலையில் அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நெசவாளர்கள். சத்தியம் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் மனோகரனுடன் செய்து கொள்ளும்.